ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு பாலிடிக்ஸ்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அது பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து பாலிடிக்ஸ் பற்றியே தான் மைண்ட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்போ மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. டிவி பார்த்தா கூட மோஸ்ட்லி சாங்ஸ் என்டர்டைன்மெண்ட்டுன்னு தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. இப்போது டிவி வச்சாலே நியூஸ் சேனல்ஸ் தான் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. இன்ஸ்டாலையுமே ஃபுல்லாக பொலிட்டிக்கல் நியூஸ் தான் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கெலாம் யார் காரணம்? அண்ணா விஜயனை நீங்கள் மட்டும் தானே காரணம். நான் மட்டும் இல்லை, எல்லா இளைஞர்களையும் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேச வச்சு அதில் உள்ள விஷயங்களெல்லாம் நோண்டி நொங்கிறதுக்கு வச்சுருக்கீங்க. ஸோ பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து பவர் ஆஃப் யூத்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுறது செம்மையாக இருக்குது. ஆனால் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ராக் அண்ணா. டெஃபினெட்லி யூ ஆர் வெயிட்டிங் டு வாட்ச் eagerly. Always stand with Vijayana. Lots of love அண்ணா. ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு பாலிடிக்ஸ்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அது பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து பாலிடிக்ஸ் பற்றியே தான் மைண்ட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்போ மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. டிவி பார்த்தா கூட மோஸ்ட்லி சாங்ஸ் என்டர்டைன்மெண்ட்டுன்னு தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. இப்போது டிவி வச்சாலே நியூஸ் சேனல்ஸ் தான் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. இன்ஸ்டாலையுமே ஃபுல்லாக பொலிட்டிக்கல் நியூஸ் தான் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கெலாம் யார் காரணம்? அண்ணா விஜயனை நீங்கள் மட்டும் தானே காரணம். நான் மட்டும் இல்லை, எல்லா இளைஞர்களையும் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேச வச்சு அதில் உள்ள விஷயங்களெல்லாம் நோண்டி நொங்கிறதுக்கு வச்சுருக்கீங்க. ஸோ பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து பவர் ஆஃப் யூத்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுறது செம்மையாக இருக்குது. ஆனால் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ராக் அண்ணா. டெஃபினெட்லி யூ ஆர் வெயிட்டிங் டு வாட்ச் eagerly. Always stand with Vijayana. Lots of love அண்ணா.